ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஹாப்பி போகி. எல்லாம் நல்லா குப்பைங்களெல்லாம் எரிங்க, வேஸ்ட்டாக இருந்தெல்லாம். பட் நான் குப்பை எரிக்க போகிறதில்ல. வெயிட் அண்ட் வாட்ச், நான் என்னத்தை எரிக்கிறேன்னு கடைசியில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதுக்குள்ளே இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுஸ் ரிவெஞ்ச். யார் அந்த பவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் சமோசா மாதிரி அழகாக இருக்கிறானே, இவன் தான் அந்த பவு. பட் அழகாக இருக்கிறான்னு நம்ம ஒன்றுமே குறைச்சி எடை போடக்கூடாது. இவனுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆஹா, சூஷி ஃபிஷ்ஷோட சாப்பிடுப்பா, நம்மளுக்கு கொடுத்து வைக்கலையே. எனக்கு இந்த மாதிரி சூஷி ஜப்பானீஸ் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு இருக்குது. ஏது எங்கே போவோம் நீங்களே சொல்லுங்கள். ஒரே த்ரோ பார்த்தீங்களா, இப்போது டாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போட்டால் தூக்கி பிடிக்குமே, அந்த மாதிரி பிடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சிட்டான். இதுதான் செம்ம காமெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அழகாக இருக்கிறான், பட் பண்ணுற வேலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஃபோன்ன்றதுனால சரியாக கண்ட்ரோல் வரல. அது மட்டும் இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து நேற்று வீடியோவே போட முடியல. நம்ம மனுஷங்க இன்னைக்கு கூட வந்து போகிறது கொண்டு தான். பட் ஊர்லேருந்து வந்தாங்க, அதுக்கு தான் நேற்று நான் போடல. அப்படியே போட்டு இப்போ ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு குளிச்சதுனால ஜுரமா, இவனுக்கு மருந்து தரணுமா. டே வாட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னாலாம் வரமாட்டார். இவருக்கு வீட்லேயே மருந்து கொடுக்கணுமா, இவரு ஃபுட்பால் ஆடணுமா. இவன் நம்ம பெட்டு, அதனால் என்னன்னா பண்ணலாம் இவனுக்கு. அடே போய் ஐயோ அடடா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் லைட்டாக வந்து உங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு தெரியாது. அவர் தான் ரொபர்ட்டினோ கார்லஸ். அவர் யாரானீங்கன்னா ஃபுட்பால்லேயே வந்து வெயிட் பண்ணுங்க, அவர் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஹெவியஸ்ட்டு ஷூட்டர் அவர் தான் ஃபுட்பாலில். அவர் ஜப்பானுக்கும் பிரேசிலுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதில் வர அந்த வெள்ளை பால் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி ரிட்டர்ன் பண்ணுமே, வருது. டே வாடா உனக்கே வைக்கணும்டா ஷாட்டு. சிரிக்கிறான் பார்த்தீங்களா. சிரிப்பு உனக்கு என்னடா சிரிப்பு. இவனே அடிக்கணும், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த இது கண்டே இல்லைன்னு வச்சுக்கோன், என்னத்துக்கு நீ காலிப்பா. என்னாச்சு, மாட்டிக்கிச்சா பார்த்தீங்களா. திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். இது பாடா என்கேஜிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாலு. சரி, காரில் போய் மாட்டிக்கிச்சு. போதுமாடா, அடப்பாவி இன்னும் விளாடணுமா இவனுக்கு. பட் மோல்டட் பாலாம் இது லைட்டாக மோல்டட் மாதிரி தான் இருக்குது. கார்லஸ் என்றால் ட்ராவலா ஷூட். பீசுரியா என்றால் ரெயின்போ ஷூட். அவனுக்கு கட்டி ரெயின்போ. வெயிட் எங்கடா பாலு. உங்கள் யாருக்கு ரெயின்போ ஷூட் இல்லை, வாலி ஷூட். உங்கள் யாருக்காவது வாலி ஷூட்லாம் தெரியுமா? மேலே போட்டு அடிக்குவாங்க கோலுக்கு, அதுதான் வாலி ஷூட். தூங்கணுமா, தூக்கம் பார்த்தீங்களா. இவனை குளிப்பாட்டி இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இவனுக்கு ஒரு ஆள். நம்ம அப்படி எல்லாம் இருந்தா ராஜ வாழ்க்கை. வாடா, ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே வேணாவா. வெயிட் பண்ணுங்க. பெல்லு யாரது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினிருந்தேன் இந்த கேமில். அதுக்குள்ளே பார்த்தோன்னீங்கன்னா, ஓஹோ பக்கத்து வீட்டுக்காரா உன் பொண்ணு வந்து வச்சிச்சா தான் உள்ளே சுற்றி நின்றுச்சு.
வந்து வச்சுட்டு இருக்குது போல. வாடா உனக்கு நீ ஏன்டா சொல்ல மாட்டே கண்ணா? நீ தான்ப்பா எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு. இந்தா லெக் பீஸ் தூக்கி போடுறேன், எடுத்துக்கோ. பார்த்தீங்களா அப்படியே பிடிச்சிட்டா லெக் பீஸை. அப்படியே போடு. எனக்கு கேஎஃப்சி சிக்கன், இவருக்கு பனானா, சாப்பிட்றா தக்காளி, போடா என் டொமேட்டோ. அப்படியே இவனை தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிடுவான் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா அது தொட்டதுமே சாப்பிட்றான். இது பேர் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலியா தூக்கி போட்டு பிடிச்சிக்கோ. ஓகே இங்கே வா, உன்னை இங்கே போட்டுடுறேன். அப்படியே ஒன்றா தூக்கி போடுறோம். வெயிட் ஏனிது விநாயகத்து. ஓ இது வேறு ஒரு எஸ்கேப்புக்கு, பட் நம்மளுக்கு இதுக்கு தேவையே இல்லை இப்போதைக்கு. போடுறோம், பிடிச்சிக்கோ. போடுறேன், எடுத்துக்கோ. மேலே ஏதாவது பீஸா. சரி, 3 நாட்டோட டிஷ் இங்கே வச்சுருக்குறாங்க. அமெரிக்கா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, பர்கரு, சிக்கனு. அடுத்து இருங்களா. அப்படியே தம்பி நீயே நடந்து வந்துருப்பா கொஞ்சம். இவனுக்கு காலையில் இருந்தாலும் நடந்து வந்துடுவான். அப்பா என்ன வயிறு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. நம்ம போய் ஷாப்பிங்க்கு போனோம். அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு ஷாப்பிங்க்கு போயிடலாம். விளாட்ருங்கப்பா. ஓகே பார்த்தீங்கன்னா போ இருக்கிறான். ஏதாவா போலியா இதா இவனுக்கு தூங்கணுமா? போலியா காணோம். தம்பி நீ என்னவோ பண்ணியிருக்கிறப்பா, எனக்கு தெரியுது. ஓகே இப்போ லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணாதான் இவன் தூங்குவான். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். சரி என்ன சத்தம் கேட்டுச்சு? பவ் இருங்க, எனக்கு ரத்தமா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு இப்படியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குறான். இன்னும் நான் எருமை ஆகிட்டேன். சரி இவனை படுக்க வச்சுட்டு நம்ம போய் ஷெல்ஃப் செக் பண்ணலாம். ஓகே. ரத்தம், இங்கேயா ரத்தம்? டார்ச்சு என் வீட்டுக்குள்ளே எனக்கு தெரியாம போலியா? ஐயோ இந்த கேமில் நம்ம காரை எடுத்துட்டோம். இவன் ஐயோடே என்னை விட்டுறா. அடா பில்லோ ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. பாடா என்னடா இப்படி குண்டு இது மாதிரி வந்து கிடக்குற. இப்போ நம்ம காரை போய் ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போய் பேட்டரி எடுக்கணும். அடுத்து என்னன்னீங்கன்னா குளிக்கிற ரூமுக்கு போய் சாப்பிட்ற இடத்துக்கு ஏற்றுன்னு போடா. குளிக்கிற இடத்துக்கு போய் நம்ம வீல் தரணும். படா தம்பி எனக்கு விளையாடணும்ப்பா, கொஞ்சம் இட்டுட்டு போப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தாச்சு. படா விட்டு போட்டானே. தம்பி எனக்கு குளிக்கிற ரூமுக்கு கொஞ்சம் இட்டுன்னு போப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் இவனை நம்ம தூக்கி சுற்றிட்டு இருந்தான். இப்போ இவன் நம்மள தூக்கி சுற்றுறானே. பாடா அதுக்குள்ளே எப்படா அவ்வளோ பெருசாக வந்துட்ட? பாடா எவ்வளோ பெருசாக வந்துட்டான். சமோசா மாதிரி இருந்துட்டு பண்ணுற வேலையெல்லாம் பச்சை மிளகாய் இது மாதிரி எவ்வளோ காரமாக பண்ணுறான் இவன். ஒன்றுமே புரியலடா. ஏன்னா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கடுகு சேர்த்தாலும் காரம் இதுவாக வந்துன்னுவாங்களே அந்த மாதிரி தான். பால் எங்கடா? அதோ இந்த பாலை டார்கெட்டு இது பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
ஐயா. ஓகே, எடுத்தாச்சு. டேய் எருமை தள்ளுறா, எருமை வாடா. எருமையாக இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இவன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்டா பின்னாடி போகிற? ஓஹோ, நம்மள விளையாட வைக்கிறீங்களா சாரு? ஓகே, என்னடா பார்க்குற? அடே முடிய சரியில்லடா. பாடா ஜஸ்ட்டு மிஸ்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாலு. ஓகே படே. அவன் பார்க்க டைமில் பால் குத்துட்றா. நான் ஒன்றும் பண்ணிங்கப்பா, போங்கப்பா. சரி, இப்போ நம்ம தூங்குற இடத்துக்கு போகலாம். வட தூங்குற இடம். எப்பாடா எதையோ எடுத்துகிட்டு போகிறான் இவன். ஃபைண்ட் a way to escape. ஓகே, போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துக்கு கூட்டின்னு போடா. என்ன விளையாடுறது இடத்துக்கு கூட்டிகிட்டு போடா. நீ பால் குத்துட்டு போடா. சரி, பெல் அடிக்கும் டிங்க அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க. பாடா விட்டு போயிட்டான். இப்போ பாருங்க, டிங்குன்னு அடிக்குமே பெல்லு. ஓகே, போயிட்டான்டா. இப்போ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அவனுக்கு பிடிச்சி சாவச்சிருவான். பாடா எஸ்கேப் பாடா. ஓகே, அப்படியே போனீங்கன்னா இது ஃபோனில் வந்து எத்தனை எம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனில் வந்து 68 MB. இது நல்ல ஒரு கேம் தான். நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணோம். ஐயோ பிடிச்சி பாடி கார் போட்டான்ப்பா நம்மள. அவ்வளோதான் இதா. ஐயோ காப்பாற்றுங்க. ஐயோ ஃப்ரெண்டு போகல. அடி உன்னை வளர்த்துக்கு எனக்கு போடுற இதுவாடா நீ இது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஐயோ அப்படியே நம்ம வெளியே போயிடலாமே. ஆல்டா மாட்டிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். கேஸ் ஆன் பண்ணிட்டு மேட்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு போனோம். ஆல்டாப்பாங்க நம்ம மாட்டிக்கணும் இன் டைமோ. ஐயோ ஆல்டா நம்ம மாட்டிக்கணும். ஆல்டாப்பாங்க பாடி எப்படி கத்துறான் இவன். ஓகே, அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்ச் பாக்ஸு. ஐயோ சாமி என்னை விட்டுறா. ஐயோ வரானே. ஐயோ என்னை விட்டுறா. அவ்வளோடா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே போகிக்கு என்னென்னவோ கொளுத்துவாங்க. நம்ம இந்த வீடியோ கொளுத்தி இருங்க. கிரியேட் பை ரோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு எல்லோரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரே பட்டன். அதுக்கப்புறமா பெல் ஐக்கான் நாளில் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. மேல் மாடி இல்லை, மேலே எப்படி ஜன்னல் இருக்குது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிஸ்ரியா கேமிங் தமிழ்.